அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. 28ஆம் சங்கீதம் 6வது வசனத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். ஒரு நம்பிக்கை நிறைந்த வார்த்தை. நான் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு விட்டார் கர்த்தர், நிச்சயமாய் பதில் கொடுப்பார். அதனால்தான் தாவீது சொல்கிறார், என் ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். அதே போல இந்த காலை நேரத்திலே நீங்களும் அநேக காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்திருக்கலாம், அநேக தேவைகளுக்காக ஜெபித்திருக்கலாம், அநேக சூழ்நிலைகளுக்காக ஜெபித்திருக்கலாம். நிச்சயமாய் தேவன் பதில் கொடுக்க போகிறார். நாமும் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு விட்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீர் இருக்கலாம், குடும்ப பிரச்சனை இருக்கலாம், பொருளாதார நெருக்கடி இருக்கலாம், உடல் நல போராட்டங்கள் இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கலாம், கலக்கம் இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறவர் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள் மேலே எழும்புமானால் நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதம் செய்வார். பாருங்கள், சங்கீதம் 30:5 வாசிக்கிறோம், மாலையில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். ஒரு சமயம் நமக்கு பயங்கர போராட்டம் இருக்கும், கலக்கம் இருக்கும், கண்ணீர் இருக்கும். ஆனால் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு பதில் கொடுக்கிற ஆண்டவர், என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி நான் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறவர் நம்முடைய காலங்களை மாற்றி, அழுகையின் காலத்தை மாற்றி சந்தோஷப்பட வைப்பார். சமாதானத்துக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு போவார். அருமையான சகோதரா சகோதரி, உங்கள் வாழ்க்கையில பல விதங்களில் நீங்கள் துன்பத்தை அனுபவித்தாலும் நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு நிச்சயமாய் பதில் தந்துவிட்டார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு நாம் இந்த காலை நேரத்தை ஆரம்பிக்கலாம். மார்க் 11:24 வாசிக்கிறோம், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் என்று வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்திலே நாமும் சொல்வோம், கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் நான் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் நான் இன்றைக்கு பிரதிபலன் பார்க்க போகிறேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு என் வேண்டுதலுக்கு, என் விண்ணப்பத்திற்கு தேவன் இரக்கமாய் ஒரு பெரிய அற்புதம் செய்ய போகிறேன். யோனா கடலின் அடியிலே மீன் வயிற்றுக்குள்ளிருந்து ஜெபிக்கிறார். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவரை வெளியே கொண்டு வந்து அவரை கொண்டே நினிவே பட்டணத்திற்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் கட்டளையிடுகிறார். பாருங்கள், நம்முடைய தேவன் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்கள். ஆழங்களில் இருந்து கூப்பிடுகிற சத்தத்தை கேட்கிற தேவன். இன்றைக்கு உங்கள் மனதில் ஆழமான சூழ்நிலைகள், கடினமான சூழ்நிலைகளில் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு பெரிய அற்புதம் செய்ய போகிறார். தாவீதோடு நாமும் சொல்லுவோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் ஜெபத்தை தேவன் கேட்டுவிட்டார். ஒருவேளை உங்கள் சூழ்நிலை மாறவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம், கதவுகள் எனக்கு திறக்கப்படவில்லை, எனக்கு பதில் தாமதமாக கிடைக்கிறது பிரதர் என்று நீங்கள் புலம்பலாம். ஆனால் நிச்சயமாய் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். தாவீது அவருடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நெருக்கப்பட்டாலும் அவர் சொல்லுகிற வார்த்தைகள் மிக ஆச்சரியமாயிருக்கும். நான் அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், என் ஜெபத்தை கேட்டுவிட்டீர், நான் கலங்கப் போவதில்லை, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போனாலும் தேவன் என்னோடு கூட இருந்து என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வார் என்கிற ஒரு நம்பிக்கை நிறைந்த, விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான சகோதரா சகோதரி, நீதிமான்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்கள் ஜெபத்தை தேவன் கேட்டு அவர்கள் எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறார் என்று சங்கீதம் 34:17 வாசிக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் ஜெபத்தை கேட்டு தேவன் பெரிய அற்புதம் செய்ய போகிறார். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தாவே, என்னுடைய நெருக்கத்திலே, என்னுடைய தேவைகளிலே, என்னுடைய எதிர்பார்ப்புகளிலே நான் இருந்தாலும் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு விட்டீர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், பெரிய அற்புதத்தை பார்க்க போகிறேன் என்று அறிக்கை செய்வோம். நிச்சயமா தேவன் அற்புதம் செய்வார். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமையுள்ள தேவனே, நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, தாவீது மிகுந்த நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாலும்
தேவன் என் ஜெபத்தை கேட்டுவிட்டார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னது போல எங்கள் வாழ்க்கையிலும் அந்த பாதைகளில் கடந்து போனாலும் நாங்களும் கர்த்தாவே விசுவாசத்தோடு கர்த்தருக்கு மகிமை செலுத்தி அற்புதங்களை காண உதவி செய்யும். நாங்கள் எந்த அளவும் சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் பலன் கொடுப்பீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.